கொஞ்சம் வழி விடு, கொஞ்சம் வழி விடு, வழி விடு. நீங்க ஓரமாங்க. பிரஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே சார், கோஆபரேட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கு சார். நீங்க கொஞ்சம் ஓரம் பண்ணுங்க சார். ஒரு கை மட்டும் காட்டி என்ன பின்னாடி விழுந்துறாங்க. அந்த அம்மாட்ட பேசதான் முடியுறாங்க. ஏன் தள்ளுறீங்க? அம்மாட்ட பேசுறேன். சார் 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 நீங்க கொஞ்சம் ஓரமாங்க சார். போயிடுங்கப்பா, நீங்க போயிடுங்கப்பா. உட்காருப்பா, அனுப்ப போயிடு. நீங்க அந்த பக்கம் போயிடு. அந்த பக்கம் அங்க இடிக்கிறது பின்னாடி. தைரியமா காப்பாத்தி கொடுங்க. இவங்க பண்ற அராஜகங்களை எங்களால தாங்க முடியல. நாங்க ரொம்ப கஷ்டம். நாங்க 60 வருஷமா இங்க இருக்கோம் சார். நாங்க 60 வருஷமா நாங்க கல்யாணம் ஆகி எங்க பேர பேத்தி எல்லாமே இங்க இருக்கிறாங்க. இங்க தான் படிக்கிறாங்க. இப்போ ஆந்திரா வரவங்க கூட தமிழ்நாட்டுல எல்லாமே பண்றாங்க. நாங்க அங்கே போறதே வந்து இங்க இருக்கிற எனக்கு உரிமை இல்லையா? சரி வீடு இப்போ இது அரசு பொறுப்போக்குன்றாங்க. நாட்டு பொறுப்போக்குன்றாங்க. 2 வருஷமா இது அரசு பொறுப்போக்குன்னு யாருக்கும் தெரியாதா? ஏன் ரேஷன் கார்டு கொடுக்கணும், ஏன் வரி கொடுக்கணும், நாங்க ஓட்டு ஏன் போடணும், ஸ்மார்ட் கார்டு ஏன் கொடுக்கணும், நாங்க எல்லாருமே இங்க கொடுத்துட்டு உங்களுக்கு இடம் இல்லைன்னா நாங்க எங்க போவோம்? சரி இடம் இது நாங்க இது இப்ப எங்க உழைப்பு மொத்தமா போட்டு இந்த வீட்டை நாங்க கட்டிக்கிறோம். இப்ப நாங்க எங்க போவோம்? இதை எங்களால இன்னொரு வாட்டி ஒரு இடம் வாங்கி எங்களால வீடு கட்ட முடியுமா? சொல்லுங்க. ஒரு மனசாட்சி அதிகாரிங்க ரொம்ப ராஜகம். ஒரு பாவம் கூட பார்க்க மாட்டேன்றாங்க. நாங்க எவ்வளவு அந்த 2000 கூட சரி இந்த இடம் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன வரப்போகுது? நாங்க அது கேட்கிறோம். எங்களுக்கு மேல எங்களுக்கு பிரஷர் வருது. அந்த பிரஷர் யாரு? நான் ஒண்ணு சொல்றேன். நான் பக்கத்து திமுக. நாங்க பரம்பரை எல்லாம் திமுக தான். எங்க வீட்டுல இருக்கிறவங்க பணமா சொல்லு. நாங்க அரசாங்கத்துல எதுவும் எதிர்பார்க்கல. எங்களை நிம்மதியா அந்த இடத்துல எங்களை இருக்க விட்டா போதும். நாங்க ஸ்டாலின் ஐயாவே நான் கேட்கிறேன். நாங்க உங்க கட்சிக்கு ஓட்டு போட்டதுக்கு நாங்க இப்படி நடுத்தல நிக்கிறோமா? நாங்க இப்ப மட்டும் இல்ல, என் பரம்பரையே திமுக. எங்க வீட்டுல யாரும் மத்த கட்சிக்குள்ள ஓட்டு கேட்டு யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க போன ஓட்டு போட மாட்டாங்க. திமுக அவங்க பத்தா எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். இந்த வாட்டி எலெக்ஷன் கூட அவ்வளவு நாயா பேயா பிள்ளைங்க என் வீட்டுல வர எல்லாம் கஷ்டப்படுறோம். யாரும் எங்களுக்கு அதுக்கு நாங்க அனுபவிக்கணுமா? அனுபவிக்கணுமா? நாங்க
10 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டு நாங்க வேலை வரல அது வேற எங்க வரல நாங்க இங்கே இருக்கிறோம் நாங்க இப்போ நாங்க எங்கடா போனா குட்டிங்க இங்க படிக்கிட்டு நாங்க இங்க வேலை செய்றோம் அதிகாரிங்க கேட்டா கூட நீங்க என்ன கேக்குது வெளியில போங்கன்னு தள்ளுறாங்க அது பொறுமைக்கு ஆக்கிரமிப்புன்றீங்க நாங்க அப்ப இங்க போறதுல இருந்து இங்கே இருக்கிற மாதிரி ஆக்கிரமிப்பு நாங்க இங்க 6 வயசுல நாங்க வெளியில போனா எங்க போறது ஒரு கோடி சொல்ல ஒரு எட்டு மாடிக்கு ஒரு பங்களா கட்டறான் அத போட மாட்டீங்க ஆத்துல தான் கட்டறது கட்டறான் இன்னொரு ஆத்துல கட்டறான் அது ரோட் பண்றீங்களா ரோடா எங்க எல்லாரும் வெளிய தள்ளிட்டீங்க கட்டப்பட இந்த மாதிரி பைசா மாட்டேன்றாங்க போயிடுறோம் நாங்க போறோம் இந்த இடத்துல என்ன வரப்போகுது அது எனக்கு தெரியணும் என்ன வரப்போகுது இல்ல எங்க எல்லாம் காலி பண்ணிட்டு எவ்வளவு ஜனதோ ஒய்ஃபை போட்டு வீடு வாசல் கட்டிட்டு இன்னொரு வாட்டி எங்களால கட்ட முடியுமா ஒரு ஓலை வீடு கட்ட முடியாது இப்ப இருக்கிற விலைவாசிக்கு கட்ட முடியாது மொத்தம் போட்டுட்டு நாங்க நீங்க பாருங்க இந்த வீட்டை இடிச்சுட்டு எங்களால இன்னொரு வாட்டி கட்ட முடியுமா பாருங்க பையன் இருக்கிற பையன் பாரு கேட்காது வாய் பேசாது அவன் இன்னொரு வாட்டி போய் ஒரு 10,000 உள்ள எங்க போய் கஷ்டப்பட்டு கட்டுவான் எவ்வளவு ஒழுக்கல கூரை வீட்டுல தான் இருந்தோம் என் பிள்ளைங்க வாழணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினாரு என் பிள்ளை வாயும் பேசாது காதும் கேட்காது அது எங்க போய் உழைக்கும் இப்பதான் ஒரு கல்யாணம் பொண்ணை கெஞ்சி கிஞ்சி கூத்தாடி ஒரு பொண்ணை கட்டணும் இப்ப அராஜகம் பண்றாங்க இந்த போலீஸ் இல்லன்றாங்க 10 பேருக்கு இந்த வீடு இல்ல 2 மாசம் வீடு கட்ட மாட்டேங்குது யாரும் எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணல வந்து நிக்கிறேன்றாங்க யாரும் போறாங்க இந்த இடம் எதுக்கு எடுக்கிறீங்க அத சொல்லுங்க எடுக்கிறீங்க நாங்க போறோம் எதுக்கு யாருக்கு கொடுக்குறீங்க என்ன பண்ண போறீங்க இந்த இடத்துல ஆத்து பொறமாக்குறீங்க அந்த பொறமாக்கு இடத்துல என்ன பண்ண போறீங்க ஒரு நாய நீதியில பணக்காரருக்கு ஒரு இதுவா ஏழைக்கு ஒரு இதுவா ஏன் அவ்வளோ ஏழ்காரமா நாங்க அச்சகத்துக்கு எதையுமே நாங்க எதிர்பார்க்கலையே எங்களை நிம்மதியா நாங்க இருக்கிற இடத்துல எங்களை வாழ விடுவோம் நாங்க வேற என்ன கேட்கறோம் அவங்க குடுக்குற வீடு எல்லாம் எங்களுக்கு வேணாம் இடிச்சிட்டு மக்களே நடைபெற்று இதுல அதான் இவ்வளவு காலி பண்ணுங்க என்ன பண்ண போறீங்க மேல ஏறினா பாத்திரம் பாது அவங்களே கஷ்டப்பட்டு எங்க மக்கள் போறாங்க எங்க கூட தாயம் சொல்லி வந்தவங்களா சட்டை போட்டீங்களே நாங்க போலீஸுக்கு போல வருந்தானா நாங்க அப்படி இருந்தாங்களா போறோம் ஐயா எங்களை காப்பாற்றி விடுங்க ஐயா ஆர்டர் பண்ணுவோம் எந்த ஆர்டர் வந்தா அப்புறம் அதுக்கப்புறம் ஆர்டர் வந்தப்பறம் நீங்கள் என்ன பண்ணி சொல்லுவாங்கல்ல வெயிட் பண்ணலாம் காமிச்சிட்டு வீடு வேறு மனு நான் வேறு கோரிக்கை கொடுத்தாங்க சப்போஸ் இடம் எடுக்கிறீங்க எங்களுக்கு மாட்டு இடம் மாதிரி கொடுங்க அது அடுத்த மாதிரி கொடுத்தாங்க நான் தான் சொல்லிட்டோம் அதுக்கும் எதுவுமே காதில் வாங்கவே மாட்டுறாங்க அவங்க எதை சொன்னாலும் கேட்கவும் மாட்டுறாங்க அப்போ எப்படி தான் மக்கள் நம்ம தான் ஆகுறது இப்போ வக்கீல் பேசி இதை அனுப்பிச்சிருக்காரு எதுவும் காட்டுங்கனாரு இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ட்டாங்க ஒரே வார்த்தை நாங்கள் ரன்னிங் எப்படி தான் போயிட்டு வரோம் குறைச்சி தான் போயிட்டுனாங்க நீ எப்போ ஷேர் வருதோ எப்படி கொடுங்க அப்போ பார்த்துக்கிறோம் மிரட்டி வெளியேற்றுறாங்க எல்லாருமே பேசிட்டே இருக்கோம் நீங்கள் பேர் வெளியே அவனை எடுத்து போட்டு அவனை இடிக்கிறாங்க இப்போ 2 முக்கால் வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு இருக்காரு அவரும் 15,000 வாடகைலாம் இப்ப 12,000 சொல்றாங்க 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க நாங்க என்னத்த வச்சு அட்வான்ஸ் கட்டிக்கிறோம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க என் பிள்ளைங்க படிப்பு முடிச்சுட்டோம் நாங்க போயிடுவோம் நல்ல மாதிரியா இல்லைன்னா எங்களுக்கு ஒரு பட்டாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்றோம் அதையும் கேட்க மாட்டாங்க எங்களுக்கு எதனா ஒரு வழி பண்ணுங்க எவ்வளோ வராங்க எங்களுக்கு யாரும் நல்ல தீர்ப்பு சொல்லுங்க பேசிட்டு எங்க நாங்க அக்கத்து விட பக்கத்து விட அடிச்சுக்கினு வெட்டிக்கினு குத்திக்கினு எங்களுக்கு போலீஸ் படிக்க வச்சுக்கிறோம் நல்லா என் பிள்ளைங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு நல்லா வாழ்வாதாரத்தை பயமாட்டி எதுவும் பண்ணல ஒரு போட்டோ எடுக்கல எவிடன்ஸ் எடுக்கல
நீங்கள் பாட்டு வீட்டுக்கு அங்கே போகிறீங்க எப்படி நாங்கள் போகிறது கேட்குறோம். நீங்கள் எதுவும் கேட்கவே மாட்டுறாங்க. அவங்களாம் வாலண்டியாக வந்தாங்க. நீ வெளியே நாங்கள் காலைல அரெஸ்ட் பண்ணாங்க. காலைல வீட்டாண்ட காந்தி நகரில் கிட்ட நாங்கள் ஒரு 30 பேர் அரெஸ்ட் வச்சுருக்காங்க. நாங்கள் கேட்டு பேச போகிறதுக்கு எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களாம் பேசி திமிரா பண்ணுறாங்க. இவங்களாம் பஸ் வெளியே திரும்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாரையும். அப்போ எதுக்குமே வழியில அப்போ எதுக்கு நாங்கள் வாழ்றோம். இப்போ எல்லாமே நாங்கள் திருப்பி கொடுத்துட்டுங்களா? எங்களை ஆதார் கார்டு டிக்கெட் ரேஷன் கார்டு மொத்தம் திருப்பி கூட கொடுத்துட்டுமா? நாங்களாம் அகதியானாங்களா இங்கே உங்களுக்கு ஒன்றுமே புரியல எங்களுக்கு. காலையில் நாங்கள் இவங்க பண்ணுற வேலை அவ்வளோ எங்களை அரைச்சமாக போயிட்டு இருக்காங்க. எல்லாம் அப்படி தேடத்துனாங்க. சாமான் வீட்டு சாமான் போய் எடுக்க மாதிரி வச்சிட்டாங்க. என்ன பண்ணிச்சுக்காங்க? எங்களுக்கு சோறு வேணாம். உங்களை நாங்க தண்ணி கேட்கல, சோறு கேட்கல. எங்களுக்கு இருக்கிற இடத்த மட்டும் இருக்கிற மாதிரி கொடுங்கன்னு தான் நாங்க கேட்கறோம். எங்களுக்கு கோட்ரஸ் வேணாம் ஐயா. நாங்க குடிச்ச பொண்ணுங்கிறோம். எங்களுக்கு அது போதும். எங்களுக்கு கோட்ரஸ் வேணாம். இன்னும் கொஞ்ச நாள் என் பிள்ளைங்க எல்லாம் ஒரு வழி ஆக்கிட்டு நாங்க போயிடுறோம். நாங்களே போயிடுறோம். எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை மட்டும் கொடுங்க. இல்லைன்னா எங்களை ஒரு பொறுப்பாக்கில் ஒரு இடம் கொடுங்க. அதுல போய் ஒரு ஓலைக்கட்டை போட்டுன்னு நாங்க இருக்கிறோம். நாங்க 15 வருஷமா போராடுறோம் ஐயா. 2015 வெள்ளம் வந்துச்சு. நீங்க ஐயா வந்தாரு 2015 எல்லாம் வசதி பண்ணிட்டு எடுத்து ஓடுறோம். அவங்க புரிவாங்க அடுக்குமாடி மட்டும் தான் போய் ஆகணுன்றாங்க. காலைல பேசுறதுக்கு அவர் அந்த பிடபிள்யூ ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, நீ எதுக்கு அவங்க கைட் பண்ணிட்டு இருக்க, நீ உள்ள போற அப்படின்னு நான் கேட்கறாரு. நான் இருக்க குடியிருக்க வீட்டில் வந்து நீ வந்து கைட் பண்ணிட்டு மிரட்டுறாங்க. நீங்க உள்ள போய் இது அதே போல தான் 30 பேர் 40 பேர் அரசு வச்சிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க வெளியே விட மாட்டாங்க. நாங்களே கேட்டு பார்த்துறோம். இன்னும் இளைஞர்கள் யாரா வந்து இந்த மாதிரி பிரச்சனை யாரா கேட்டாங்கன்னா அவங்க உள்ள வைக்கிறாங்க, அடிக்கிறாங்க. அதை அடிச்சிட்டாங்க ஒரு 10 பேர். எல்லாரும் புதிய அவங்களோட இது போய் வேலை வச்சு உட்காரச்சிட்டாங்க. இதுதான் அப்புறம் வாங்கிட்டு வந்துடலாங்க. சரி நீங்க எடுத்துக்கோ சொல்லியாச்சு. மாட்டு இடமா கொடுங்கன்ற அதுக்கும் நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க. இப்போவும் அந்த பகுதியில் இடிச்சுட்டு தானே இருக்காங்க. இதுவரை போயிட்டு தானே இருக்காங்க. இடிச்சு தான் இருக்காங்க. அங்கேயும் தான் இடிச்சுட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே இங்கே அங்கே வச்சுருக்காங்க. அந்த அக்கா ஊந்துட்டாங்க. அவங்க ஹார்ட் பேஷண்ட். அவங்க ஊந்துட்டாங்க. அக்கான்னு வந்து பிடிக்கிறேன். எங்களையும் விட மாட்டேன்றாங்க போலீஸுங்க. அவங்களே குறை சொல்ல அவங்கெல்லாம் அவங்க வேலையை பார்க்குறாங்க. எங்களை எங்கள் வேலையை பார்க்க இல்லைன்னா நாங்கள் எங்கதான் கேட்குறேன். நான் இது என்ன வருது, என்ன ஸ்கீம் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்ற எங்கெல்லாம் வெளியேற்றுறீங்க. நாங்கள் 50 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கெல்லாம் வெளியேற்றுறீங்க. நியாயமெல்லாம் பண்ணுறேன் சார். தரக்காக பண்ணிட்டு போங்க. நீங்கள் என்ன ஸ்கீம் வர போதுன்னு கேட்குறேன். ஆனால் இதே போல இந்த ஆற்று ஓரத்தை எடுத்த நிலம் எல்லாமே கவர்மெண்ட் கட்டிருக்காங்க. கவர்மெண்ட் நீங்கள் சும்மா எந்த ஊர்ல எனக்கு தெரியாது. அம்மன் கோயிலாண்ட போய் அப்பெல்லாம் ஹெலிகாப்டர்ல வந்தா பாம்பு போட்டுருவாங்க சொல்லுவாங்க. நான் ஓடுற டீ கடையில என்ன கூப்பிட்டு அந்த ஹெலிகாப்டர்ல வந்து ஒரு சோறு தரோம், நீ வாங்கி சாப்பிடு, இருக்கிறவங்க கூப்பிடுன்னு சொன்னார் சார். அந்த வயசுல இருந்து நாங்க இங்க இருக்கிறோம் சார். இப்ப 2015 ஒரு வெள்ளம் வந்துச்சு. 2020 நாங்க ஒத்துக்கிட்டே போய் ஒரு உதவி கேட்கல. அண்ணன் வந்தாரு, எதனா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, அதோட அவர் போயிடுவாரு. அதை நாங்க வாங்கி வச்சுப்போம். அவ்வளவுதான். நாங்க ஒரு அரசியல்வாதி என்ன கூட நாங்க எங்க வீடு போயிடுச்சு, எங்க துணிமணி போயிடுச்சு, எங்களுக்கு அரிசி பருப்பு போயிடுச்சு கொடுங்க நாங்க கேட்கலையே. நாங்க எங்க வேலையில நாங்க எங்க உழைப்பு தானே, எங்க கையை வச்சுதானே நாங்க பொழைக்கிறோம். ஏன் எங்களை எப்படி கெடுக்கிறீங்க? எல்லாரையும் பயமுறுத்துறாங்க. ரொம்ப பயமுறுத்துறாங்க. என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஏற்கனவே எவிஷன் பண்ண வீட்டுக்கு வந்து எல்லாம் திரும்ப வராங்க. அப்படிதான் சார். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது எவிஷன் பண்ண வீட்டுக்கு நம்ம வரைக்கும் போனாங்க. இங்கே எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இது ஃபுல்லாக எடுத்துட்டு வண்டி 5-6 வண்டி நீங்க பேசுங்க, உங்க பேச்சு கொஞ்சம் இடப்படாம பேசுங்கன்னா இருக்கிறவங்க யாரும் அங்க கொஞ்சம் இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். கூட்டங்கட்டெல்லாம் சட்டி எல்லாம் ரெடி பண்ண கூட அதுக்காக வழி பண்ண சொல்லுங்க. அதுக்கான வழி பண்ண கூட சந்தோஷப்படுவோம். அதை கூட பண்ணாம மக்கள் அப்படியே நடுவில் வச்சு வச்சுருக்காங்க. அவங்க பார்த்து சரி அங்கே அங்கே ஒரு வாரம் ஒரு பொண்ணு சொல்லி தள்ளி விட்டுறாங்க. அக்கா